ஏன்டா குலவெறி எதுக்குடா இப்ப கெடுத்து விட்ட? இல்ல நான் மட்டும் சிங்கிளா நின்றுட்டு இருக்கேன். என்னடா அப்படி பார்த்துட்டே இருக்க? ஏய் சுஜி ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூடா. இன்னும் 1 வீக் தான் காலேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கவே முடியாது. ஏய் சுஜி, நான் உங்க வீட்டுக்கு வந்து பாத்துக்குவேன். சிவா, உனக்கு புரியுதா இல்லையா? இன்னும் 1 வீக் மட்டும்தான் காலேஜ், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்க முடியாது, பேசிக்க முடியாது. அதுக்குள்ளேயே எப்படியாவது உன்னோட மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லிடு. இந்த ஒரு வாரம் போறதே தெரியாது. அதுக்குள்ள டாம் எப்படியாவது என்கிட்ட லவ் சொல்லிடணும். டேய் போதும் நிறுத்துங்கடா. அங்க பாருங்க ட்ரெயின் வரப்போகுது. ட்ரெயினை மிஸ் பண்ணிடாதீங்கடா. ஏய் நட்ராஜி, பொறாமடா உனக்கு. கரெக்டா சொன்ன மச்சான். நட்ராஜுக்கு ரொம்ப தான் பொறாம. டேய் சிங்கிளா இருந்து பாருங்கடா, உங்களுக்கு அப்புறம் தெரியும். ஏய் சீ நகரு. சோடாப்டி உனக்கு இவ்வளவு ஆகாது. ஏய் சீ படா. டேய் நீங்க ஏறுங்கடா போங்கடா. ஏய் மச்சான், என் ஆளு கூட நான் கடைசியா ஏறுவேன், நீ ஏறு போ. டேய் உள்ள ஷீட்லாம் ஃப்ரீயா தான்டா இருக்கு, வா போலாம். ஏய் சுஜி, நீ போய் உட்காரு, நான் வரேன். ஐயோ நான் சிங்கிளா இருக்கிறது ரொம்ப மனசு வருத்தமா இருக்கே. இன்னொரு கப்பிள்ஸ் வேற காணோம். இதுங்க தொல்லை வேற தாங்கல. டாம் ஒரு நிமிஷம் இங்கிட்டு வா. டேய் போய் ட்ரெயின்ல ஏறுடா. மச்சான் சீட் இருக்குடா, நீயும் உன் ஆளும் போய் உட்காருங்க. நான் படிக்கட்ட தூங்கிட்டு வரேன். நீங்க பேசுறதெல்லாம் உள்ள உட்காந்து என்னால கேட்க முடியாதுடா. டேய் மச்சான் சோதிக்காத, நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். நீ போய் உள்ள உட்காருடா. போய் தொலைறேன்டா. உங்களுக்குலாம் ஒரு மாதிரியா தான்டா இருக்கு. நீ வாட்டா. சிவா சீக்கிரம் வாடா. அக்கா அண்ணி இனி கூட நின்னுட்டு போகுது. அக்கா அக்கா அக்கா, இரு உன்னை அம்மா கிட்ட இன்னைக்கு மாட்டி விடுறேன். சிவா, உன்னை எனக்கு பிடிக்கும் தெரியுமா? அதை நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா என்ன? எனக்கு தான் ஒன்று பிடிக்கும். ஆனா பாரு, இத்தனை வருஷம் 3 வருஷம் ஒன்னா படிச்சு இன்னைக்கு தான் நீ என்கிட்ட லவ் சொல்ற. லவ்வா? ஆமா லவ் தானே. சிவா, நான் உன்னை லவ்லாம் பண்ணல, ஜஸ்ட் உன்னை எனக்கு பிடிக்கும் அவ்வளோதான். என்ன டாம் இப்படி சொல்ற? அப்ப இதெல்லாம் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு, எப்படி சொல்றதுன்னு தெரியல, சாரி. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா. ஏய் சுஜி, நீ எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லு. இல்லடா, இப்ப சொன்னா அது நல்லா இருக்காது, காலேஜ் விட்டு வரும்போது சொல்றேன் என்ன? ஏதோ நீ நல்ல விஷயமா சொன்னா எனக்கு சந்தோஷம் தான், அதை தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். டேய் அந்த சீட்ல போய் உட்காருடா. டேய் ரொம்ப ஓவரா போறீங்கடா. ஒரு சிங்கிள் நான் எதை தாண்டா தாங்குவேன். நெஞ்சு வலிக்குதுடா. ஹலோ எஜுச்மி, காலேஜ் வந்துருச்சு மூதேவிங்களா, இறங்கி தொலைங்க. கொஞ்சம் கூட அறிவில்லை, நியூசன்ஸ். சி. ஏ கார்த்தி, உன் ஆள் வாயை கிழிச்சிருவேன்னு சொல்லு. எனக்கு அறிவில்லைன்னு சொல்றான். உங்களுக்கு தான் அறிவில்லை பப்ளிக் பிளேஸ்ல. சீச்சி. கார்த்திக், என்னது இது? இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எனக்கு பிடிக்கல. ஏய் சுஜி, உனக்கு பிடிக்காதது எதையுமே நான் செய்ய மாட்டேன். இந்த நாய் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இந்த நிமிஷமே கட் பண்றேன். ஓகேவா, காலேஜ்க்கு டைம் ஆச்சு. என்ன வேணும் உனக்கு? எதுக்கு என் பின்னாடியே தெரியுற? இன்னும் உன்னை 3 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன்டி. லவ் இல்லாமல நான் உன்னை பார்த்துருக்கேனா? உனக்கும் தெரியும் நான் உன்னை லவ் பண்றேன்ட்டு. தெரிஞ்சுதான் நீயும் என்ன பார்த்துருக்க. ஆனா இப்போ வந்து லவ்வா வெங்காயமாங்கிற. ஏய் ஸ்டூபிட், இந்த மாதிரி எண்ணத்தோட என் பின்னாடி அழிஞ்ச ப்ரொஃபஸர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஏய் சுஜி, நிலைமை தெரியாம பேசாத. என் ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீலிங்ஸ்ல இருக்கான். உன் ஃப்ரெண்டு இருக்கா வர, அவ கழட்டி விட்டு போயிட்டா. சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், அது எனக்கு தேவையில்ல. ஏய் சுஜி, என்ன இப்படி பேசுற? என் ஃப்ரெண்டுக்கு ஃபீலிங்ஸ் அப்படின்னா எனக்கு ஃபீலிங்ஸ். எனக்கு ஃபீலிங்ஸ்னா நீ ஃபீல் பண்ண மாட்டியாடி? இதே நம்ம லவ் பண்ணி நமக்கு இப்படி ஆனிச்சுன்னா உனக்கு எவ்வளோ வருத்தமா இருக்கும் சொல்லு. ஏய் நிறுத்து ஃபஸ்ட்டு. யார் உன்னை லவ் பண்ணா? உன்னை எதுக்காக தேடினேன் தெரியுமா? ஒரு நிமிஷம் இரு. ஏய் சுஜி, கையில என்னடி கார்டு? ஏய் கார்த்திக், இது வெறும் கார்டு கிடையாது, உன்னை காட்டுக்கு அனுப்பக்கூடிய மயான கார்டுடா. புரியலடி. யா, திஸ் இஸ் மை மேரேஜ் இன்விடேஷன். நீ கண்டிப்பா வரணும், புடி.
ஐயோ சாருக்கே லவ் ஃபெயிலியரா? நல்ல வேலைடா, நான் லவ் பண்ணல, சிங்கிளா இருந்து சந்தோஷமா இருக்கேன். டேய் ஏன்டா எல்லாம் நீங்க நிக்கிறீங்க, போங்கடா கிளாஸ் ரூமுக்கு. சார் லவ் ஃபெயிலியர் ஆனாலும் தைரியமா பேசுறீங்க சார். ஏய் என்னடா பேசுற? இல்ல சார், நீங்க அழுதத ஓரமா நின்று பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம். மல்லிகா டீச்சர் வந்து உங்ககிட்ட என் கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு சொன்னதை நாங்க பார்த்தோம். மச்சான் நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ. ஸ்கூல் படிக்கும்போது லவ் வந்திருக்குமே, அதே மாதிரி காலேஜ் படிக்கும்போது லவ் வந்துச்சா, நாளைக்கு வேலைக்கு போகும்போதும் லவ் வரும்டா. அதுக்கப்புறம் வீட்டில் பொண்ணு பார்ப்பாங்க பாரு, அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. விட்றா, இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டு இருக்கீங்க. மச்சான் நீ ஏன் இனம்டா.